بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعن ابن سعيد رضي الله عنه قال استعملني عمر على الصدق. இப்னு சாயிதி என்ற தாபி அறிவிக்கிறார்கள், என்னை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்தை அறவிட்டு வருவதற்கு பொறுப்பாக நியமித்தார்கள். ஃபலம்மா ஃபரக்து மின்ஹா வஅத்தைதுஹா இலைஹி. அந்த வேலையை நான் பொறுப்பேற்று அதை முடித்து சேகரிக்கப்பட்ட ஜகாத்தை அவர்களிடம் ஒப்படைத்தேன். அமரலி பி உமாலத்தின். அப்போது அவர்கள் எனக்குரிய கொடுப்பனவை கொடுக்குமாறு சம்பந்தப்பட்ட பொறுப்புதாரிக்கு ஏவினார்கள். ஃபகுல்து இன்னமா அமில்து லில்லாஹ் வ அஜ்ரி அலல்லாஹ். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த வேலையை நான் அல்லாஹுக்காக செய்தேன், அல்லாஹுவிடமே நான் கூலி எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னேன். கால ஹுத்மா ஊதீத. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமக்கு கொடுக்கப்பட்டதை நீர் எடுத்துக்கொள்வீராக. ஃபஇன்னி கத் அமில்து அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅம்மலனி ஃபகுல்து மிஸ்ல கௌலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நானும் இப்படியான ஒரு பொறுப்பை ஏற்று ஜகாத் வசூலிக்கின்ற பொறுப்பை ஏற்றிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் கூலி தந்தார்கள். அப்பொழுதும் நான் நீர் சொன்னதைப் போலவே அவர்களிடம் சொன்னேன். அதாவது, நான் அல்லாஹுக்காகத்தான் இதை செய்தேன், அல்லாஹுடமே கூலி எதிர்பார்க்க என்று சொன்னேன். ஃபகால் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா ஊதீத ஷைஅன் மின் கைரி அன் தஸ்அலஹு ஃபகுல் வ தஸத்தக். ரவாஹு அபூ தாவூத். நீர் கை நீட்டாமல், கை நீட்டி யாசிக்காமல் உமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க பெற்றால் அவற்றை நீர் சாப்பிடுவீராக, சதகா செய்வீராக. இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவாகி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் முதலாவது ஒரு விஷயத்தை படிக்கிறோம். ஜகாத்தை அறவிட்டு வருவதற்காக அந்த காலத்தில் ஆமில் என்ற பெயரிலே உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது குர்ஆனிலே வந்த ஒரு பதவி. ஜகாத் பெற தகுதியானவர்கள் 8 கூட்டத்தார். அந்த 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத்தை அறவிடுகின்ற உத்தியோகத்தர்கள் என்று அல்லாஹ்வே சொல்றார். ஆகவே அந்த ஆமில் என்ற ஜகாத் வசூலிப்பவர் என்ற ஒரு பதவி இருக்கிறது, அவருக்கும் ஒரு ஜகாத்திலே பங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எப்படி ஏழைகள், மிஸ்கின்கள், ஃபுகராக்கள், கடனாளிகள், இப்படி பலருக்கும் பங்கு இருக்கிறோம், அதே போல ஜகாத் அறவிட்டு வருகின்றவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. அந்த வகையில் தான்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இப்னு சாயிதி என்ற மனிதரை அதுக்கு நியமித்தார்கள். நியமித்து அவர் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அவருக்குரிய கூலியை கொடுங்கன்னு உமர் ரலியல்லாஹு சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு சொன்னாங்க. இவர் எனக்கு வேணான்னு சொன்னார். நான் அல்லாஹுக்காக தான் இதை செஞ்சேன், நான் வேற யார்கிட்டையும் கூலி எதிர்பார்த்து செய்யலை என்று அவர் சொன்னார். அது அவருடைய என்னது தனிப்பட்ட நியத், உள தூய்மை. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு ஒரு நிர்வாக கடமையை செய்ய வராங்க. அந்த நிர்வாகம் செய்ய வர நேரம் தன்னால நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு மாதாந்த கொடுப்பனவோ நாளாந்த கொடுப்பனவோ ஒரு கூலியை கொடுக்கிறது அவங்களோட கடமை. இது இவருடைய சொந்த நோக்கம். அது எனக்கு வேணாம், நான் அல்லாட்ட கூலி எதிர்பார்த்து சொல்றது அவர், அது உல தூய்மை, அது இஹ்லாஸோட சம்பந்தப்பட்டது. ஆனால் நிர்வாகம் வார நேரம் அந்த நிர்வாகம் செய்கிற ஆளுக்கு அவங்க நிர்வாகத்துக்குள்ளுக்க நின்று தானே செய்யணும் என்று அதையும் அல்லா தானே சொல்லிக்கிறான். சக்காத்தை வசூலிக்கிறவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குதுண்டு. ஆகவே அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தரப்பட்டது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அவருக்கு ஆதாரம் சொல்லணுமே. நீ எடுக்கிறதுக்கு ஆதாரம் என்னண்டா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த ஜகாத் வசூலிக்கின்ற பொறுப்பை செஞ்சேன், ரசூலுல்லாஹ் எனக்கும் தந்தாங்க, நானும் நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு சொன்னேன். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கை நீட்டி கேட்க இல்லை, கை நீட்டி கேட்கறது தான் கூடாது. அப்படி கேட்காம உங்களுக்கு ஏதாவது வந்தால் அதை நீங்க எடுத்து சாப்பிடுங்க, சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க. பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஹலாலான அமைப்பில் வருமானம் வரண்டா அது சில வழிமுறைகள் தான் இருக்குது. நான் ஏற்கனவே ஹதீஸ் விளக்க வகுப்புல சொல்லிக்கிறேன். ஒரு 2-3 தான் இங்கும். அதுக்கு அங்கால வருவதுண்டா அவர் யோசிச்சு கொள்ளணும், அது ஹராம் தாண்டு. ஒன்று சுய உழைப்பு, நாம் உழைக்கிறோம், ஹலாலா உழைக்கிறோம், உத்தியோகம் செய்கிறோம், அதனால வருவது. ரெண்டாவது நம்ம அம்மா வாப்பாட சொத்துலேருந்து வர வாரிசு சொத்து, அதுவும் எங்களுக்கு ஹலால். மூன்றாவது அன்பளிப்பு, அன்பளிப்புன்னு வரும், 3 தான் வரும். இந்த அன்பளிப்புல நாம ஃபர்லான அன்பளிப்பு வரும். அதாவது ஜகாத் பெற தகுதியான ஆளா இருந்தா எங்களுக்கு வருவதுண்டு, அது ஹலால். அல்லது நம்மட கூட்டம் குடும்பம் நண்பர்கள் சதக்காவை எங்களுக்கு தாராங்கன்னா அதுவும் கூடும். இதுக்கு அங்கால யோசிச்சா அப்படி வருவதுண்டா அதுல சந்தேகம்தான். எனவே அதுல இருந்து நாம தவிர்த்து கொள்ளும். சரி, உதாரணமா ஒரு ஆள் சீதனம் எடுத்துக்கிட்டு முடிக்கிறாருண்டா அது ஒரு வகையான அன்பளிப்பு தானே. ஆனா மார்க்கம் அனுமதிக்காத ஒரு அன்பளிப்பை நாம பெற இயலாது. அப்ப எல்லா விலையும் கொள்ளணும். இந்த 3க்கு அப்பால வருவதுண்டா, 3 வழிமுறைக்கு அப்பால அது ஹராம். அப்ப உமர்ல சொல்றாங்க, இது நான் உங்களுக்கு தாரது, இது மார்க்கம் ஃபர்லாக ஆக்கியிருக்கிற ஒரு அன்பளிப்பு, இந்த அன்பளிப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. وعن علي رضي الله عنه أنه سمع يوم عرفة رجلا يسأل الناس. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அவங்க மூலமா வந்த செய்தி. அவங்க அரஃபாத் தினத்தன்று ஒரு மனிதர் பிச்சை எடுப்பதாக கேள்விப்பட்டாங்க. ஃபகால அஃபி ஹாதல் யோம் வஃபி ஹாதல் மக்கான் தஸ்அலு மின் கைரில்லாஹ். அவங்க அந்த மனிதரை பார்த்து கேட்டாங்க, இந்த நாளிலா, இந்த இடத்திலான்னு கேட்டாங்க கேள்வி. நீ பிச்சை எடுக்கிறியே, இது நல்ல ஒரு புனிதமான நாள், அரஃபா நாள், இந்த நாளில எடுக்கிறா, இந்த புனிதமான இடத்துல பிச்சை எடுக்கிறா. எப்படி கேட்டாங்கன்னா, அல்லாதவங்கிட்ட நீ கேட்கிறியா? அரஃபா தினத்துல துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் கட்டாயம். நீ அல்லாட்ட கேட்காம மனிதர்கள்ட்ட கேட்டு திரியிறியே, அதுவும் இந்த நாள்ல இந்த இடத்துலயான்னு கேட்டுட்டு தண்ட சாட்டையால அவருக்கு அடித்ததாக ஒரு செய்தி. இந்த ஹதீஸை இமாம் ரசீன் பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
ஆனால் அந்த ஹதீஸுடைய தரம் குறித்து உறுதியான ஒரு கருத்தை அறிஞர்கள் சொல்ல இல்லை. இது ஹதீஸ் கிரந்தங்களில் பெரிய சஹீஹான 6 கிரந்தங்களில் வந்ததா இல்லை என்று சொல்லி இது உறுதியற்ற செய்தி என்று சொல்கிற ஆட்கள் அறிஞர்கள் செய்கிறான். சரி, அதாவது இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள ராவிகள் அவ்வளோ பல உறுதியான ஆட்கள் இல்லை. இது அவ்வளோ உறுதியற்ற செய்தின்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது அதில் சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் மிக சிறப்பான கருத்தாக தான் இருக்குது. நாங்கள் ரசூலுல்லாஹ்ட சஹீஹான ஹதீஸ்க்கு கொடுக்குற அந்தஸ்தை இந்த செய்திக்கு கொடுக்க முடியாமல் இருக்குது. இது ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய தீர்ப்பாக இருக்குது. வான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால், உமர் ரலியல்லாஹு மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, தஅலமுன்ன அய்யுஹன் நாஸ், மனிதர்களே நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அன்ன தம்அ ஃபக்ருன், பேராசை வறுமையாகும், வ அன்னல் இயாஸ கினன், மனிதர்களிலே நீங்கள் நம்பிக்கை இழப்பதுதான் செல்வம், வ அன்னல் மர்அ இதா யஇஸ அன் ஷைஇன் இஸ்தக்னா அன்ஹு, ஒரு மனிதன் அதாவது மக்களுக்கு மத்தியிலே போய் எதையாவது கேட்பதிலே நம்பிக்கை இழந்து விட்டால் அல்லாஹ் அவரை தன்னிறை உள்ளவராக ஆக்கி விடுவான். இந்த ஹதீஸையும் இமாம் ரஸீன் பதிவு செஞ்சுக்கிறான். இந்த ஹதீஸ்ல முதலாவது என்னண்டா, இந்த அதாவது தம் என்று சொன்னா பேராசை, அது வறுமை என்று சொன்னாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய போதாமை இருந்தா அதை நிறைவு செய்து கொள்ளலாம். அதை நிறைவு செய்ததன் பின்னாலும் அவனுக்கு ஆசை வருவதா, அது வறுமையின் அடையாளம். பேராசைங்கிறது வறுமையின் அடையாளம்னு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு. ரெண்டாவது, மக்களிடத்தில் நம்பிக்கை இழந்து விட வேண்டும். அது அப்படின்னா என்ன, மக்கள்கிட்ட கை நீட்டக்கூடாது, அல்லாஹ்விடம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆனா மக்களிடம் நம்பிக்கை இழக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆனா இங்க யாரை பார்த்து சொல்றாங்கன்னா, நீங்க மக்கள்கிட்ட போய் தருவாங்க, கேட்டா தருவாங்க என்று நினைக்கவானா நம்பிக்கை இழந்துடுங்க, அவங்க கைவிட்டுருவாங்க. மனிதர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்வாங்க என்று நீங்க நினைச்சு கொள்ள வானாம். அப்படி இல்லாம நீங்க அப்படி நம்பிக்கை இழந்து அவங்ககிட்ட கை நீட்டுறதை விட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். சரி, மனுஷனுக்கு அந்த யோசனை வரும், கஷ்டமான நேரத்தில், வறுமை வார நேரம், நஷ்டம் வார நேரம், தொடர்ந்து முசீபத்து வார நேரமெல்லாம் யார்ட்டையாவது போய் கேட்போமா, எங்க போய் கேட்கறது சொல்லி மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். அது இயல்பு, அது கூடாது என்பதும் இல்லை. என்ற மனுஷன் அடுத்த மனுஷனை சார்ந்துதான் வாழ்வான். மனிதர்கள் அப்படித்தானே, யாருமே நான் வாழ்ந்து கொள்றேன், எனக்கு யார தேவை இல்லை என்று சொன்னா அவன் ஒரு மடத்தனமான முடிவை சொல்றான். அல்லாஹ் அப்படியான மனிதனுக்கு மனிதர்களின் பால் தேவை வச்சிருவான் பிறகு. ஆனாலும் கூட ஒரு மனிதன் தன் மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக கை நீட்டாம, மக்கள்கிட்ட போனா தருவாங்களோ இல்லையோ, சில நேரம் தரலாம், சில நேரம் துரத்தலாம், ஏசலாம், நச்சரிக்கலாம், மான மரியாதை வாங்கிடுவாங்கன்னு சொல்லி அவர் நம்பிக்கை இழந்துட்டார். வானா அந்த மனிதனுக்கு யாரும் உதவி செய்யறது? அந்த மனிதன் ரசூலுல்லாஹ்ட வழிகாட்டல விளங்கி, நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம் நிறைய ஹதீஸ்கள்ல, கை நீட்டி பிச்சை கேட்கறது தொழில் இல்லை, அது தற்காலிகமாக ரசூலுல்லாஹ் அனுமதிச்ச ஒன்றுண்டு. நிலைமை சீராகனா அதை விட்டுறொண்டு. அப்ப இப்படியான நிலையில இருக்கிற ஒருவர் மக்கள்கிட்டையும் கேட்கக்கூடாது என்று சொன்னா அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் இருக்கிறான். இதை நாம நல்லா விளங்கிக் கொள்ளும். இமாம் ஷாஃபிட ஒரு கருத்து ஒன்று இருக்குது, நீ உன் நண்பனிடம் அதிகமா முறைப்பாடு செய்யாது. உண்ட கூட்டாளி தான், உண்ட ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுல இருந்து உன்னுடைய நண்பன்,
ஆனா அடிக்கடி போய் அவன்கிட்ட முறையிடாத, எனக்கு அது இல்லை இது இல்லை இந்த தேவை இருக்குது அப்படின்னு முறையிடாதேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடு, அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடு சொல்லிட்டு சொல்றாங்க. மூழ்கி கொண்டிருக்கிறவன் ஒருத்த மூழ்கி கொண்டிருக்கிறான், சரியா? 2 பேர் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க, ஒருவரை காப்பாற்ற முடியுமான்னு இமாம் ஷாஃபி கேட்கிறாங்க, சரியா? மூழ்கி கொண்டிருப்பவன் காப்பாற்ற முடியுமா? தண்ணியில ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான், இவனை உள்ளுக்க போறான், இவன் எப்படி அவனை காப்பாத்துற? 2 பேரும் தாழ்ந்துக்கிட்டு போறாங்க. அது என்ன விளக்கம் அதுக்கு? நீங்க போய் யார்கிட்ட உதவி கேட்குறீங்களோ, யார்கிட்ட உங்களோட நண்பன் முறைப்பாடு செய்றீங்களோ, அவருக்கும் கஷ்டமிக்கும். உங்களுக்கு மாதிரிதான் அவருக்கும் கஷ்டமிக்கும். சரி, சில நேரம் அந்த கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார், ஏன் கூட்டாளிந்து. சரி, அவர் எப்படி உங்களை காப்பாற்ற இயலும்? அதைத்தான் சொல்றாங்க. சொல்லி போட்டு இந்த தூங்குறதுக்கு முன்னால ஓதுற துவா ஒண்ணு, அந்த துவாவில் ஒரு கடைசி வரிய இமாம் ஷாஃபி சொல்றாங்க. ஒரு பெரிய துவால சொல்றாங்க, அல்லாஹும்ம லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. யா அல்லாஹ், அடைக்கலம் தேடும் இடம் எதுவுமே இல்லை, அடைக்கலம் தேடும் இடமும் இல்லை, தப்பிட்டு செல்ற இடமும் எதுவும் இல்லை, உன்னிடம் அடைக்கலம் புகுவதை தவிர. இந்த துவா ஓதிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஆகவே நண்பனிடம் கூட அடிக்கடி போய் முறைப்பாடு செய்யாதீங்க, இதைத்தான்னு கேட்காதீங்க. ஏண்டா அவனும் கஷ்டத்துல மூழ்கி கொண்டிருப்பான், நீங்களும் கஷ்டத்துல, அவன் எப்படி உங்களை காப்பாற்ற போறான்னு கேட்டுட்டு தான் இந்த கருத்தை இமாம் ஷாஃபி சொன்னான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் இந்த 3வது தலைப்பை நிறைவு செய்கின்ற இன்னும் 2 ஹதீஸ் இருக்கிறத பார்ப்போம். அதன் பின்னால அல்லாஹுடைய பாதையில் செலவழித்தலும் செலவழிக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருப்பது விரும்பத்தகாத செயலும் என்ற தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.